தேர்தல் ஆணையம் கடிதம் கொடுத்துருச்சு. கடிதம் கொடுத்ததோட நீதிமன்றத்திலேயே வந்து சொல்லிடுச்சு. நீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்க, அன்புமணி கடிதம் கொடுத்ததுனால அங்கே கொடுத்தோம், எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை, இப்போ அங்கீகாரம் இல்லை, அதனால யார் தலைவர் அன்புமணி தலைவர் என்று சொல்லுவதற்கு எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, அவர் தலைவர் இல்லை, இது வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு, அவர் தலைவர் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு தலைவரும் இல்லை. அது திட்டவட்டமான அறிவிப்பு. திரும்ப திரும்ப உங்களுக்கு வேணா நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குற 34 பக்கம் தீர்ப்பு, அதில் 36, 37, 38 அந்த பத்திகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் 16வது பத்தியில் பேராகிராஃபில் சொல்லியிருக்குது, அது திட்டவட்டமாக இருக்குது. இதுக்கு மேலேயே 100 தடவை பொய்ய சொன்னால் உண்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி 100 தடவை 1000 தடவை திரும்ப திரும்ப பொய்யவே சொல்கிறது.